சூர்யா, ஸ்ரீஜாவுக்கு குணமாகணும்னு நான் ரூமுக்கு போய் பூஜை பண்றேன்ப்பா. சரிங்கம்மா, நீங்க போங்க. ஓம் நம சிவாய. இது நைஸா கிளம்பிடுச்சு. என் மகன் குணமாகணும்னு நானும் நெய் விளக்கேத்தி காசி விஸ்வநாதரை கும்பிட போறேன். வரேன். மாயாவோட நம்பர். மாறி விஷத்தை சாப்பிட்டு உயிரை விட்டா போல இருக்க. ஹலோ மித்ரா. சொல்லு மாயா, அந்த மாறி அந்த கனிய சாப்பிட்டாளா? இல்ல மித்ரா, மாறி அந்த விஷக்கனிய சாப்பிடல. அவ தங்கச்சி ஸ்ரீஜா சாப்பிட்டுட்டா. என்னது, மாறி தங்கச்சி சாப்பிட்டாளா? என்ன சொல்ற? அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, நான் கூட்டிட்டு போனாங்க. என்னாச்சு ஸ்ரீஜா? என்னம்மா? என்னாச்சு டாக்டர்? ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரியா சாப்பிடுறாங்களா இல்லையா? இது சித்தர் சாமி கொடுத்த ஆயுள் நீடிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனி. இத சாப்பிடு, உன் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸ்ரீஜா வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. என் மகனோட வாரிசுங்க. நீ ஏதாவது செஞ்சு அவளை காப்பாத்த முடியுமா? அது உன்ன சாதாரண விஷம் கிடையாது. 4 ராஜநாகத்தோட விஷத்தை ஒண்ணு சேர்த்து உருவாக்கின விஷக்கண்ணி. அந்த விஷத்தை முறியடிக்க வேற மருந்தே கிடையாது. ச்சே, இந்த தடவையும் அந்த மாறி தப்பிச்சிட்டாளே. சிஸ்டர், எல்லாரும் ஹால்ல இருக்காங்க சிஸ்டர். விஷக்கனிய சாப்பிட்ட ஸ்ரீஜா மட்டும் ரூம்ல இருக்கறா. அவ எப்படி இருக்கறா, என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியலையே சிஸ்டர். இப்பதான் மித்ரா கிட்ட பேசினேன். மாத்து மருந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப விக்கெட் போயிரும்.
ஸ்ரீஜா 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 பாரு ஸ்ரீஜா 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 என்னாச்சு ஸ்ரீஜா மாரி ஸ்ரீஜா 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 என்ன பண்ணியாச்சு ஸ்ரீஜா ஸ்ரீஜா ஐயோ ஸ்ரீஜா ஸ்ரீஜான்னு கத்துறாங்க. விக்கெட் போயிடுச்சு போல இருக்கு சிஸ்டர். வாங்க சிஸ்டர் போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீஜா ஐயோ ஸ்ரீஜா என்ன பாரு ஸ்ரீஜா ஸ்ரீஜா என்ன பண்ணுது என்ன பாரு ஸ்ரீஜா 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 திறந்து பாரு இங்க பாரு ஸ்ரீஜா 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 பாரு ஸ்ரீஜா என்னாச்சு ஸ்ரீஜா கண்ணு திறந்து பாருமா. ஐயோ மகளுக்கு என்னாச்சு தெரியலையே. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார் ரெண்டாவது தடவையா மயக்கம் போட்டுருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி கூட்டி போலாம் வாங்க. மகளே மகளே உனக்கு என்னாச்சு புரியல. ஐயோ பாத்து தூக்குங்க. ஸ்ரீஜா உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் இல்ல ஸ்ரீஜா உனக்கு ஒண்ணும் ஆகாது. சூர்யா மாமா கொஞ்சம் சீக்கிரம் போங்க ரொம்ப பயமா இருக்கு. ஸ்ரீஜாக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்தியா ஹாசினி? பெரியம்மா மருந்தெல்லாம் நான் கரெக்டா தான் கொடுத்தேன். எப்படி இவளுக்கு இப்படி ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் எப்படி? என்ன நம்ம டாக்டர் கிட்டே போய் கேட்டலாம் பெரியம்மா. ஒன்றும் ஆகாது ஸ்ரீஜாக்கு ஒன்றும் ஆகாது. ஸ்ரீஜா ஒன்றும் ஆகாது. ஸ்ரீஜா ஸ்ரீஜா உனக்கு என்ன ஆச்சு ஸ்ரீஜா? கண்ணு திறந்து பாரு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே ஸ்ரீஜா உனக்கு ஒன்றும் ஆகாது ஸ்ரீஜா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்னா தைரியமா இரு. ஸ்ரீஜா கண்ணு திறந்து பாருமா. பாருங்க மாதாஜி மக பாவம். ஸ்ரீஜா டாக்டர் ஐயோ டாக்டர் எங்க போனாரு? டாக்டர் டாக்டர் என்னாச்சு மறுபடியும்? பாருங்க வளகாப்பு முடிஞ்சு நல்லபடியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போனா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? டாக்டர் எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐசியூ கொண்டு வாங்க. ஐயோ வாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர்.
என்ன சங்கரபாண்டி, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்ன இருந்தாலும் ஸ்ரீஜா எனக்கு மகமாரி மாதாஜி. டாக்டர் வேற கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. அவ வயித்துல 2 உயிர்கள் வேற இருக்கா. அதான் மனசு கேட்க மாட்டேங்குது மாதாஜி. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? இத நாம எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் ஸ்ரீஜா நம்ம எதிரி டீமை சேர்ந்தவ. அதனால உன் சென்டிமெண்ட் குறைச்சுக்கோ. சரி. என்ன ஆச்சுனே தெரியலையே. ஃபங்க்ஷன்ல எல்லாம் நல்லா தானே இருந்தா. யாரு கண்ணு பட்டுச்சோ, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. வயித்துல வர ரெட்டை புள்ள இருக்கு. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ரெட்ட குழந்தை பிறக்க போது நான் அம்மாக போறேன்னு இவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? ஆனா இப்படி ஆயிடுச்சு. நம சிவாய. அந்த காசி விஸ்வநாதரும் கால பைரவரும் நம்மள கைவிட மாட்டாங்க. ஸ்ரீஜாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்ரீஜா மருந்தெல்லாம் கரெக்டா தானே எடுத்துக்கிட்டு இருந்தா? அதெல்லாம் கரெக்டா தான் ஹஸ்பண்ட் சார் சாப்பிட்டுட்டு வந்தா. அது எல்லாமே நான் வேலைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் மாமா. அப்புறம் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் எதனால ஸ்ரீஜாவுக்கு திடீர்னு இப்படி ஆச்சு? மாறி, அப்பனே விநாயகா, ஸ்ரீஜாவும் நானும் ஒரே தாய் வயித்துல பொறுக்கலனா கூட அவளும் எனக்கு தங்கச்சிதான். வாயும் வயிறுமா இருக்கிற என் தங்கச்சி திடீர்னு மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தங்கச்சி வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்கள நல்லபடியா பெத்தெடுத்து குழந்தைங்க அவளை அம்மான்னு கூப்பிடணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும் அதை எனக்கு கொடு கடவுளே. என் தங்கச்சிய காப்பாத்தி கொடு. அவ நல்லா இருக்கணும். அவளுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் தங்கச்சிய காப்பாத்து. இத வச்சிருங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு.
பல்ஸ் வரல. இல்ல உங்களுக்கு இறங்கிடுச்சு. மாறி மாறி, அக்கா, என்னாச்சு டாக்டர்? பல்ஸ் நின்னுடுச்சு. அவங்க ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? டாக்டர், ஸ்ரீஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டாளா? டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட்டை காப்பாத்த முடியல. ஐ எம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர், என்ன சொல்றீங்க? ஸ்ரீஜாக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். அவங்க சாப்பிட்டது ஏதோ டைஜஷன் ஆகல, அதனாலதான் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். சிஸ்டர் மாட்டல. ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா. இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? மாறி, ஸ்ரீஜா. ஐயோ, மகளே போயிட்டியா மகளே? ஸ்ரீஜா, ஏன் நீ எங்களை இப்ப ஏமாத்திட்டு போயிட்ட? அம்மா வாங்க போற குழந்தை பெண்ணுக்கு போறேன்னு சந்தோஷப்பட்டியே ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, உனக்கு போய் இப்படி அடி. ஸ்ரீஜா, மாறி மாறி. நான் நல்லபடியா 2 குழந்தைங்களை பெத்தெடுக்கணும். அவங்க 2 பேரும் என்ன அம்மான்னு கூப்பிடணும். அத நான் என் காது குளிர கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட பரவாயில்ல. நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். மகளே